ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கிய 28 அம்ச அமைதி திட்டம் இறுதியானது அல்ல என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது பலரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 3 வருடங்களுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 28 அம்ச அமைதி திட்டத்தை ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கினார். அதில் உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் இணையக்கூடாது, ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடாது, அணு ஆயுதமில்லா நாடாக இருக்க வேண்டும், உக்ரைனின் ராணுவ வீரர்களை 6 லட்சமாக குறைக்க வேண்டும், குறிப்பாக ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் 28 அம்ச அமைதி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த 28 அம்ச அமைதி திட்டம் ஒருதலைபட்சமாக, அதாவது ரஷ்யாவுக்கே ஆதரவாக இருக்கிறது என்று புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது: இது வரலாற்றின் மிகவும் கடினமான தருணங்களில் ஒன்றாகும். கண்ணியத்தை இழப்பது அல்லது ஒரு முக்கிய கூட்டாளியை இழக்கும் அபாயம் இது. உக்ரைனின் முக்கிய நலன்களை பாதுகாப்பேன், நான் 24 மணி நேரமும் போராடுவேன் என்று அவர் கூறினார். மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த 28 அம்ச அமைதி திட்டத்திற்கு பதிலளிக்க உக்ரைனுக்கு வரும் 27ஆம் தேதி வரை கெடு விதித்திருந்தார். அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இந்த திட்டம் ஒரு தீர்க்கமான அடிப்படையாக செயல்படக்கூடும் என்று கூறியுள்ளார். தற்போது இந்த அமைதி திட்டம் குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப் இது இறுதியானது அல்ல என்றும், உக்ரைனுக்கு ஆதரவான கூட்டணி நாடுகள் இந்த 28 அம்ச அமைதி திட்டத்தில் குறிப்பிடத்தக்க திருத்தங்கள் தேவை, எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்ற வேண்டாம் என்று அழுத்தங்கள் கொடுத்த பிறகு ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள அமெரிக்காவிடமிருந்துதான் உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ட்ரோன்கள் போன்ற பல ஆயுதங்களை வாங்கி வருகிறது. மேலும் ரஷ்யா உக்ரைன் மீதான தனது தாக்குதலை சமீபத்தில் தீவிரப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.